அமைதியான கிராமத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்தான். ஒரு நாள் அவன் ஒரு விசித்திரமான கல்லை கண்டான். அந்த கல் திடீரென்று பறக்காரிந்தது. ஜீவே அவனும் அதை பிடித்தவுடன் அவனும் வானில் பறந்தான். ஏசோ அவனந்த சக்தியை மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்தினான். ஆனால் ஒரு பேராசை மனிதன் அதை கவனித்தான். அந்த நேரத்தில் கல் தனது மந்திரத்தை இழந்தது. சிறுவன் தன் தவறை உணர்ந்தான். அவன் மீண்டும் நல்லதை செய்தான். மந்திரம் திரும்ப வந்தது. சக்தி இருந்தால் மட்டும் போதாது, அதை நல்லதற்கு பயன்படுத்தினால்தான் உண்மையான மந்திரம். ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்தான். ஒரு நாள் அவன் ஒரு விசித்திரமான கல்லை கண்டான். அந்த கல் திடீரென்று பறக்காரிந்தது. ஜீவே அவனும் அதை பிடித்தவுடன் அவனும் வானில் பறந்தான். ஏசோ அவனந்த சக்தியை மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்தினான். ஆனால் ஒரு பேராசை மனிதன் அதை கவனித்தான். அந்த நேரத்தில் கல் தன